Good evening everyone. Adda247 Tamil. This is Deepak Clerk. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு இன்னைக்கான ஸ்பெஷல் கோட் பார்த்துட்டு then we'll move on to today's topic. If there is no struggle, there is no progress. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Frederick Douglass. Repeat once again. There is no struggle, there is no progress. எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடுது அப்படின்னா அதில் எந்த எது இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம என்ன போட்டாகணும்னா கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாகணும், எஃபர்ட் போட்டாகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே எடுத்துக்கோங்க. ஒரு 2 months டைமில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ நாள் காலைல சீக்கிரம் எழுந்து படிக்கணும், எவ்வளோ நாள் நைட்டில் லேட்டாக படிக்கிறோம், எவ்வளோ நாள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 hours to 12 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம அந்த எக்ஸாமுக்கு போடுற எஃபர்ட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படுற ஸ்ட்ரகிள். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரகிளும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளாலே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் டுவர்ட்ஸ் தி எக்ஸாம் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட், உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐ வில் ரிப்பீட் ஒன் லாஸ்ட் டைம். இஃப் there is no struggle, there is no progress by Frederick Douglass. ஸோ Adda247 இணையத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வழி இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா Adda247 மொபைல் ஆப்பை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஆப் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டெய்லி தெரிஞ்சுக்கலாம். ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிசஸ், சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசீன்ஸ், பவர் கேப்சியூல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட்டிங்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். ஸோ ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பேச்சஸ் எல்லாமே அவைலபிள். என்னென்ன எக்ஸாம்ஸ்க்காக பேச்சஸ் இருக்கும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ், அடுத்து ஒரு 1 or 2 months வரப்போகக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே பேச்சஸ் ஆர் அவைலபிள் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல். என்னென்ன ஃபார்மில் இருக்கும், என்னென்ன ஃபார்மில் பேச்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல லைவ் கிளாஸஸாக இருக்கும், ரெக்கார்டட் செஷனாக இருக்கும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கும், அடுத்து மார்க் டெஸ்ட் சீரீஸாக இருக்கும், புக்ஸாக இருக்கும், இபுக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து இத்தனை ஃபார்மில் இட் இஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் Adda247 இணையத்துக்கு 2வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா Adda247 தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் Adda247 ஆப்பில் பார்த்தோம் ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு பேட்ச் இருக்குன்னு. ஸோ அந்த நீங்கள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4 சப்ஜெக்ட்டுமே வெவ்வேறு ஃபேக்கல்ட்டிஸ் தே வில் டேக் கிளாஸ். ஸோ அப்படி அந்த பெய்ட் பேட்ச்சில் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து யூடியூப்லையுமே தே வில் டேக் கிளாஸ் ஃபார் டெய்லி 30 minutes டெய்லி, மினிமம் 30 minutesலேருந்து மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் யூடியூப்லேயும் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி அவங்க யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒன்று Adda247 மொபைல் ஆப்பை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது Adda247 தமிழ் யூடியூப் சேனல். ஸோ அதுக்காக நீங்கள் Adda247 தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் யூடியூப் லைவ் வருதோ யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் வாட்ச் தி லைவ் கிளாஸஸ். இன்னைக்கு என்ன டிஸ்கவுண்ட் சேல் இருக்குன்னு பார்ப்போம். டெஸ்டோ ஃபெஸ்ட் ப்ரிப் பூஸ்டர் மார்க் சேல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அட்டெம்ப்டட் டெஸ்ட் சீரீஸ் ஆஃப் இந்தியா நவ் அட் 22% ஆஃபர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்ன எக்ஸாமாக இருக்கலாம், தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலுக்கு எக்ஸாமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன எக்ஸாமாக இருக்கலாம், டெக்னிக்கல் எக்ஸாமாக இருக்கலாம், ஜென்ரல் எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2-3 எக்ஸாம் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் தயார்படுத்துறீங்கன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும்ல, அந்த ஸ்கேல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் சீரீஸ். ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி அந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே நாளில் ஓப்பன் ஆகாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 months டைம் இருக்குது, இல்லை 3 months டைம் இருக்குது அப்படின்னா ஒரு வீக் 1 week பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுமே வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலிமா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதே மாதிரி கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு. கெட் ஃபிளாட் 22% ஆஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த கோட்
424. ஸோ நார்மலாக அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கீழே வியூ ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். அந்த வியூ ஆஃபர்ஸை கிளிக் பண்ணி Y424 அப்படின்ற கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22% ஆஃபர் கொடுக்கும். அது என்ன ப்ரைஸாக வேணா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி த ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் when you use the code Y424. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Adda247 மொபைல் ஆப்பை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் சீரிஸ் இருக்குதான்னு செக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், யூ கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி ஆப். ஸோ லிமிடெட் பீரியட் டீல். ஸோ அதனால மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் அப்கமிங் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இன் Adda247. ஸோ அப்படி இருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்கும்போது அது யூ கேன் யூட்டிலைஸ் டு த மேக்ஸிமம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்ப்போம். SSC JE எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா. SSC JE மெக்கானிக்கல் நம்ம டெய்லி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். எந்த வருஷம் கொஸ்டின் அப்படின்னா 2015 கொஸ்டின் அவர் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன முடிச்சோம் அப்படின்னா 2014 முடிச்சோம் ரைட்டா. 2014 முடிச்சுட்டு 2015 இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ நடக்க போகுது சார் எக்ஸாம்? 2022ல SSC JE எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா November 14, 15, 16 ஆஃப் 2022. இந்த வருஷம் நவம்பர் மாதம் 14, 15, 16ல் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸுமே முடிஞ்சு லாஸ்ட் டேட்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ யாரெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து 2 கேட்டகரியாக இருப்பீங்க. ஒன்று, இந்த வருஷம் அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணி அப்ளை பண்ண முடியாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னா நான் எலிஜிபிள் இல்லைன்னு தெரிஞ்சுது சார். எப்படி, நான் ஃபைனல் இயர் பிஇ படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஃபைனல் இயர் டிப்ளமா ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், அதனால எனக்கு எலிஜிபிள் இல்லை. இது ஒரு கேட்டகரி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எலிஜிபிள், நான் இந்த தடவை அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாக இருக்குது, ஒரு 60 நாள் தான் இருக்குது, இல்லை ஒரு 90 நாள் தான் இருந்தது நான் அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த டைமுக்குள்ள நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களே. சார் நான் ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்கேன், நான் படிக்கிறேன், இல்லை சார் நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், இல்லை நான் காலேஜ் போகிறேன், நான் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம். நவம்பர் 14, 15, 16ல எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ வித்தவுட் லூசிங் ஹோப், வித்தவுட் லூசிங் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, விடாமுயற்சியை இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸாம். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் தான், 200 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 6 பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டுடே ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 131 வில் சி. ஓகேவா? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question. Good evening, Green Mittai. Thank you for joining, sir. SSC apply பண்ணும்போது டேட் போட்டு அப்ளை பண்ணணுமா? ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? ஃபோட்டோவில் டேட் போட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களான்னு தெரியல. ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும், நான் செக் பண்ணி சொல்கிறேன்ப்பா. நோட்டிஃபிகேஷனில் அதாவது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போதே கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான சைஸு என்ன சைஸில் இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியோடு இருக்கணுமா, கண்ணாடி இல்லாமல் இருக்கணுமா, அதே மாதிரி ஃபோட்டோவில் டேட் இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது செக் பண்ணலையா? நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? க்ரீன் மிட்டாய், தேங்க்யூ ஃபார் அ கன்சர்ன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் ரிப்ளை. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ என்ன மாதிரி எடுக்கணும், பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும், லைட்டிங் எந்த மாதிரி இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணுமா போட்டிருக்கூடாதா, அதே மாதிரி எவ்வளோ ஜூம் இன்ல இருக்கணும், எவ்வளோ ஜூம் அவுட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட ஸோ டைம் நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 to 6. ஸோ 6 to 6:15 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சரி, கொஸ்டினுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. கைஸ் மறக்காமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி முடிச்சவங்க. ஸோ யாராக வேணா இருக்கலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறாங்க. அப்ளை பண்ணவங்க இப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. த டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் அ ஸ்டீம் டர்பைன் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த என்தால்பி ட்ராப் இன் வாட்? மூவிங் பிளேட் அண்ட் தட் இன் த ஸ்டேஜ். ஆப்ஷன் பி மூவிங் பிளேட் அண்ட் தட் இன் த நாசில். ஆப்ஷன் சி in the nozzle and that in the moving blades, and option D the nozzle and that in the stage. What is the correct answer for question number 131?
The degree of reaction of a steam turbine is the ratio between the enthalpy drop and what? Enthalpy drop in what அப்படின்றதான் question. Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join MCQ question discussion. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. அதுக்கு முன்னாடி those who are watching live can guess the answer. பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் டர்பைன்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின், ரேஷியோ பிட்வீன் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் அ ஸ்டீம் டர்பைன் அப்படின்றது என்ன? ரேஷியோ பிட்வீன் என்தால்பி டிராப்புக்கும் எதுக்குமான ரேஷியோ, என்தால்பி டிராப்புக்கும் டிவைடட் பை என்ன வரும்? அப்போ அதுதான் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் அப்புறம் ஸ்டீம் டர்பைன் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் என்தால்பி டிராப் அண்ட் வாட். அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 131, option A, degree of reaction of a steam turbine R is equal to isentropic enthalpy change in rotor divided by isentropic enthalpy change in blade. Isentropic enthalpy change in blade. For question number 131, option A, moving blade to that in the stage is the correct answer. Next, question number 132. The expansion process in the throttling device of a vapor compression cycle is what? Of a vapor compression cycle is what? இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் டர்பைன்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய question. The expansion process in the throttling device of a vapor compression cycle is what? The expansion process in the throttling device of a vapor compression cycle is what? Option A, isothermal process. Option B, adiabatic process. Option C, isenthalpic process. And option D, isentropic process. What is the correct answer for question number 132? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2015ல கேட்ட SSC JE Mechanical question. 2015ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 6 கொஸ்டின் பேப்பரில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சார் 4-6 செட்டு வரும், ஒரே செட்டு வராதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல் இந்தியா லெவலில் நடக்கூடிய எக்ஸாம். ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14, அப்புறம் 15, அப்புறம் 16, ஒருவேளை 3 நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14ல காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, 15ல காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, 16ல காலையில் ஒன்று, மதியம் ஒன்று. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த வருஷமே நடக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராசஸ் செலக்ட் ஆகி அப்ரூவல் ஆகுது அப்படின்றத ஹால் டிக்கெட் யார் யாருக்கு ரிசீவ் ஆகும்போது தான் தெரியும். ரைட், அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைடு அப்படின்றத கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம். 14, 15, 16க்கு அப்புறம் 17 கூட நடக்கலாம். ஒருவேளை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது அதிகமாக இருந்ததால் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாளும் சேர்த்து நடத்துவாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரைன் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால் வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன். ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ மெக்கானிக்கல் மட்டும் நடக்கல, மெக்கானிக்கல் நடக்குது, எலக்ட்ரிக்கல் நடக்குது, அதே மாதிரி சிவிலுக்கும் நடக்குது. அதே மாதிரி பிஇ முடிச்சவங்களும் எலிஜிபிள், டிப்ளமா முடிச்சவங்களும் எலிஜிபிள், 30 இயர்ஸ்க்குள்ள யார் யார் இருக்காங்களோ. ஸோ அப்படின்னும் போது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 132க்கு என்ன ஆன்சர்? I'll repeat once again. The expansion process in the throttling device of a vapor compression cycle is what? The options are given below. What is the correct answer for question number 132? What is the correct answer for question number 132? The expansion process in the throttling device of a vapor compression cycle is what? Good evening, Subha. Thank you for joining. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. An isenthalpic process is a process that runs without any change in enthalpy. Throttling device of a vapor compression cycle. Expansion process is isenthalpic process. For question number 132, option C is the correct answer. Isenthalpic process. Repeat the question once again. The expansion process in the throttling device of a vapor compression cycle is option C, isenthalpic process. Next, option A சொல்லிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. நோட் பண்ணிக்கங்க. Good try. Moving on to the next question. Question number 133. Lowering the evaporator pressure in the vapor compression cycle leads to what? Lowering the evaporator pressure
in vapor compression cycle leads to what? Option A, decreases the required work and COP, increases the required work and COP, increases the required work and decreases the COP, and option D, decreases the required work and increases the COP. What is the correct answer for question number 133? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join the MCQ question discussion. So யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா ஃபைனல் இயர் பிஇ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஃபைனல் இயர் டிப்ளமா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்க்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் 1 இயர் டைம் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சார் 100 days தான் இருக்கு, 90 days தான் இருக்கு அப்படின்ற ஒரு கன்சென்டோட அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற, அதாவது 4th இயர் மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறவங்களும் 3rd இயர் டிப்ளமா மெக்கானிக்கல் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 இயர் டைம் இருக்கு. 2023 நவம்பர்ல அப்படி இல்லைன்னா டிசம்பர் நடக்க போகிற எக்ஸாம், ரைட்டா? அதுக்காக நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் வித்தவுட் எனி ஃபியர். ஏன் அப்படின்னா நீங்கள் டிப்ளமாவில் அந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்களோ, இன்ஜினியரிங்கில் 4 வருஷம் என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்களோ, அதில் இருக்கக்கூடிய ஒரு 9 சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. எனி கெஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 133? Lowering the evaporator pressure in a vapor compression cycle leads to what? What is the correct answer for question number 133? செக் பண்ணி பார்ப்போமா என்ன ஆன்சர்னு. Option C, that is increases the required work and decreases the COP. Lowering the evaporator pressure in vapor compression cycle increases the required work and decreases the COP. In a vapor compression cycle, if evaporator pressure is decreased or lower, evaporator pressure குறைஞ்சாவோ இல்ல கம்மியானாலோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா work required increases and value of coefficient of performance decreases. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா ஒர்க் ரெக்வயர்டு அதிகமாகிடும். ஒர்க் ரெக்வயர்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சிஓபி என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்பர் 133 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 134. இன் அமோனியா வாட்டர் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் வாட் ஹேப்பன்ஸ்? இன் அமோனியா வாட்டர் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் what happens? Option A, ammonia is the refrigerant and water is absorbent. Option B, ammonia is the absorbent and water is refrigerant. Option C, both ammonia and water are refrigerants. Option D, both ammonia and water are absorbents. What is the correct answer for question number 134? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சார் என்ன சார் தியரி கொஸ்டினாகவே இருக்குது எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின் நம்பர் 101லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதுதான் பார்க்குறோம். ஸோ ஏன் மெஜாரிட்டியாக தியரி கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேட்டர் அலௌடு கிடையாது. கேல்குலேட்டரு, ஸ்டீம் டேபிள், லாக் புக்கு, டேட்டா புக் எதுவுமே அலௌடு கிடையாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணுறாங்க. டிப்ளமா சிலபஸுக்கு தான் வந்து கொஸ்டின் பேப்பரே எடுப்பாங்க. ஓகேவா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எழுதுறாங்களே தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸை பேஸ் பண்ணி, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி தான். ஸோ பிஇ முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ஆல் இயர் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதனால தான் பேப்பர் 1ல் மெஜாரிட்டி தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆகும். ப்ராப்ளம்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆகுமே இருக்கும். ரைட்டா? ப்ராப்ளமே இருக்காதுன்னு கிடையாது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 80 வரைக்குமே தேரி, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் தேரி கேட்டிருக்காங்க. நேம் சேக் ஒரு 6லேருந்து ஒரு 10 ப்ராப்ளம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, கொஸ்டின் நம்பர் 134 என்ன ஆன்சர்? தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ் கேன் கெஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 134. ஒரு அமோனியா வாட்டர் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ல என்ன நடக்குது, எதுவோ ஆக்ட் ஆகுது? அமோனியா ரெஃப்ரிஜரண்ட் ஆகும், இல்ல வாட்டர் அப்சார்பண்டா இருக்குதா, இல்ல அமோனியா அப்சார்பண்ட் ஆகும் வாட்டர் ரெஃப்ரிஜரண்டாவும் இருக்குதா, இல்ல போத் அமோனியா அண்ட் வாட்டர் ரெஃப்ரிஜரண்டா, இல்ல போத் அமோனியா அண்ட் வாட்டர் வந்து அப்சார்பண்டா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 134? சரி, செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க
கரெக்டா மறக்காம வந்து கெஸ் பண்ணுங்க என்ன ஆன்சர். நீங்க கரெக்டா கெஸ் பண்ண அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கெஸ் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் செக் பண்ணும்போது செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல அப்படின்னா நீங்க என்ன கெஸ் பண்ணீங்களோ அதை அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம கரெக்ட் ஆன்சர் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணி கரெக்டா இல்லையா அப்படின்றது நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? For question number 134, option A. Ammonia water vapor refrigeration system. Ammonia is utilized as refrigerant and water is utilized as absorbent. Ammonia refrigerant ஆகும், water வந்து absorbent ஆகும். ஸோ இதில் என்ன சார் ஒரு ஹிண்ட் இருக்கு அப்படின்னா, அமோனியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து -34 நினைக்கிறேன். -33.3 இல்லை -40 இருக்கும்னு நினைக்கிறேன் டிகிரி செல்சியஸ். ஸோ அதனால எது வந்து சீக்கிரமாவே ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு பாயில். அதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ன டெம்பரேச்சர்ல பாயில் ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும்? வாட்டர் ஸ்டார்ட்ஸ் டு பாயில். ஆனால் அமோனியா பார்த்தீங்கன்னா -33 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு பாயில். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எவாபரேட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். ஸோ ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது என்ன ஆகிடும்? இட் ஷுட் எவாபரேட் வித்தவுட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட். அது என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு எவாபரேட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா வந்து ரெஃப்ரிஜரண்ட் ஆகும், வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்பண்டா யூஸ் பண்றோம். வேர் இன் அமோனியா வாட்டர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் question number 135. Air refrigeration is preferably used in aircrafts because of what? Air refrigeration is preferably used in aircrafts because of what? நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்? கொஞ்சம் வீட்டில் இருக்க ஏசியை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு கூட ஆன்சர் கெஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஏசி அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் வந்து ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தான் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க? I'll tell the options once. Option A, it is uses air that is available plenty in the atmosphere. Option B, it has high COP. And option D, its weight per ton of refrigeration is low. And option D, it is cheaper. What is the correct answer for question number 135? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர். ஸோ நார்மலாக ஒரு வீட்டில் இருக்க ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் யூனிட்னு ஒன்று இருக்கும், அவுட்டோர் யூனிட் இருக்கும். ஆனால் ஏர்கிராஃப்ட்டுக்கு என்ன பண்ண முடியாது? இன்டோர் யூனிட் வேணா வச்சுக்கலாம், ஆனால் அவுட்டோர் யூனிட் என்ன பண்ண முடியாது? வி கேனாட் ஃபிக்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட். ரைட்டா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நார்மல் ஏர் கண்டிஷனர் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ண முடியாது? ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது. ஏன்னா ஏர்கிராஃப்டோட அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைன் கண்டிஷனில் இருக்கும், காற்றுல எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் வராத மாதிரி ஒரு ஸ்மூத் ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது தான் வந்து ஏர்கிராஃப்டோட அவுட்டர் பாடி. ஸோ அதனால அந்த இடத்துல எங்கேயுமே போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? வி கேனாட் ஃபிக்ஸ் அ அவுட்டோர் யூனிட் இன் ஏர்கிராஃப்ட். ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க? ஏர் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்ற யூஸ் பண்றாங்க. ரெஃப்ரிஜரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் யூஸ் பண்றாங்க. எதனாலன்னு செக் பண்ணி பார்ப்போம். எனி அதர் கெஸ்ஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 135? ஏர் ரெஃப்ரிஜரேஷன் ஏன் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனி கெஸ்ஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 135? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஆப்ஷன் சி என்னது? இட்ஸ் வெயிட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் லோ. வெயிட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் லோ. இன் கேஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட், ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் இஸ் ப்ரிஃபர்ட் பிகாஸ் வெயிட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் லோ, இட் இஸ் சேஃப், ரெண்டாவது இட் யூட்டிலைசஸ் சென்சிபிள் கூலிங் எஃபெக்ட். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த மூணுத்துல இட்ஸ் வெயிட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் லோ அப்படின்னு இருக்கிறதால நம்ம அதை என்ன பண்றோம்? ஆப்ஷன் சி இருக்கிறதால அதுதான் கரெக்ட் ஆன்சரா சூஸ் பண்றோம். ஏன் வந்து ஏர் ரெஃப்ரிஜரேஷன் ஏர்கிராஃப்ட்ல சூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கு 3 ஆன்சர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெயிட் பர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் லோ, ரெண்டாவது இட் இஸ் சேஃப், மூணாவது இட் யூட்டிலைசஸ் சென்சிபிள் கூலிங் எஃபெக்ட். ஏன்னா ஏர்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸஸுமே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கம்பஸ்டிபிள். இது ஏர் என்ன ஆகுது? ஏர் வந்து திடீர்னு தீ பிடிக்காது. வேற ஏதாவது நம்ம ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் கேன் பி ஈஸிலி பர்னபிள். அதே மாதிரி இட் இஸ் ஹசார்டஸ். ஸோ ஏருக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இல்லாதால ஏர் ரெஃப்ரிஜரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்றாங்க. ரைட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 136. வாட் இஸ் தி மேக்ஸிமம் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி and maximum radial stress sigma r? What is the ratio of sigma t divided by sigma r? What? So பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. அதுல ஒவ்வொண்ணா என்னன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா தியரி பேஸ்ட் கொஸ்டின், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மூணாவது ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ். அதர்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன், வலியுறுத்துதல் மற்றும் அதற்கான காரணங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா கிராஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன்னு தியரியா இருக்கலாம், ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஃபார்முலாவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 கேட்டகரியில அதர்ஸ்ல வரும். இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஃபார்முலா பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபார்முலா யோசிச்சு given data to find எல்லாம் வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறாங்க, வெறும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணா போதும் அதை மட்டும் நீங்க எழுதினா போதும். ஸோ நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையில்ல, ஃபார்முலாவும் யோசிக்க தேவையில்ல, ஃபார்முலாவும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. இந்த 4த்துல எது கரெக்டான ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சு எழுதினா போதும். ரைட்டா? I'll repeat the question once again. What is the ratio of maximum tangential stress sigma T, maximum radial stress sigma R? Option A, sigma T by sigma R is equal to 0.5, sigma T by sigma R is equal to 1.0, sigma T by sigma R is equal to 1.5, and sigma T by sigma R is equal to 2.0. What is the correct answer for question number 136? What is the correct answer for question number 136? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Any guesses by those who are watching live? லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது கெஸ் பண்றீங்களா? கொஸ்டின் நம்பர் 136க்கு என்ன ஆன்சர்? சரி, செக் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் sigma T by sigma R is equal to 1.0, that is 1. Sigma T by sigma R is equal to 1. So as the maximum tangential stress and maximum radial stress are equal in case of solid disk flywheel, then sigma T equal to sigma R. அந்த நேரத்துல sigma T by sigma R is equal to 1. where sigma T வந்து பாத்தீங்கன்னா maximum tangential stress, sigma R அப்படின்றது பாத்தீங்கன்னா maximum radial stress. So sigma T equal to sigma R, sigma T by sigma R னு வரும்போது நமக்கு என்ன வரும் வேல்யூ? 1 னு வரும். So option B, ratio of maximum tangential stress divided by maximum radial stress is option 1. Moving on to the next question, question number 137. The cone angle of a pivot bearing is increased by 2%. The maximum load carrying capacity of the bearing will increase by what? The cone angle of a pivot bearing is increased by 2%. The maximum load carrying capacity at the bearing will increase by what? பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெஷின் டிசைன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யார் யார் கொஸ்டின் தெரியுதோ அவங்க என்ன பண்ணுங்க, என்ன ஃபார்முலா வரும், என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்மளோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல என்னென்ன டாபிக் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின்ஸ். 200ல பாத்தீங்க அப்படின்னா 100 வந்து மெக்கானிக்கலுக்கு, ரிமைனிங் 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ், அடுத்த 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது ரீசனிங். ரீசனிங் 50, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 50, மெக்கானிக்கலுக்கு 100. இந்த மெக்கானிக்கல் 100 பாத்தீங்க அப்படின்னா 1 2 4 5 7 8 9 மொத்தம் 9 சப்ஜெக்ட்ல பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் மெஷின்ஸ், ரெண்டாவது மெஷின் டிசைன், மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், நாலாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அஞ்சாவது தெர்மோடைனமிக்ஸ், ஆறாவது தெர்மல் இன்ஜினியரிங், ஏழாவது பாத்தீங்க அப்படின்னா ஐசி இன்ஜின்ஸ், எட்டாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஒன்பதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த 9 சப்ஜெக்ட்ல இருந்தா வந்து SSC JE மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக் சப்ஜெக்ட்ல இருந்து வந்து கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸ், அதாவது 30 மார்க் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் will be asked from fluid mechanics subject. டவுட்டா இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எந்த கொஸ்டின் பேப்பர், எந்த செஷன் அந்த கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எதுக்கு மேல தான் இருக்கும், 30க்கு மேல தான் இருக்கும். 30, 31, 32 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர 30க்கு கம்மியா இருக்காது. ரைட்டா? சரி, 137க்கு என்ன ஆன்சர், என்ன ஃபார்முலா வரும் எப்படின்றது செக் பண்ணி பார்ப்போமா? ஃபார் கொஸ்டின் நம்பர் 137, பிவோட் பியரிங் பாத்தீங்கன்னா கோன் ஆங்கிள் ஆஃப் பிவோட் பியரிங் 2% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான மேக்ஸிமம் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பியரிங் will increase by what percentage? Formula, the cone angle of a pivot bearing is increased by 2%, then the maximum load carrying capacity of the bearing will increase by 0.5%. 0.5%. So எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது
load P is equal to omega sin alpha divided by pi R0 square minus Ri square. Uniform pressure இருந்தா load P is equal to omega divided by 2 pi R into R0 minus Ri. Uniform wear இருந்தா இந்த ரெண்டு ரிலேஷன்லுமே பாத்தீங்க அப்படின்னா pivot bearing cone angle of pivot bearing 2% increase ஆச்சு அப்படின்னா load carrying capacity of the bearing will increase by 0.5%. ஓகேவா? Next, question number 138. Why are gear teeth made harder? ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியர்ல இருக்க டீத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா செய்றாங்க. Option A to avoid wear, option B to avoid pitting, option C to avoid abrasion, and option D to avoid tensile strength. What is the correct answer for question number 138? Why are gear teeth made harder? Why are gear teeth made harder? Option A to avoid wear, option B to avoid pitting, option C to avoid abrasion, option D to avoid tensile strength. What is the correct answer for question number 138? Any guesses? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join MCQ question discussion. பார்த்துட்டு இருக்கிறது 2015ல கேட்ட SSC JE Mechanical question paper. செக் பண்ணி பாப்போமா? Why are gear teeth made harder? ஒரு கியர்ல இருக்கக்கூடிய டீத் டீத்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கு. ஏன் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். Why are the teeth made in a gear very hard? Option A to avoid wear, option B to avoid pitting, option C to avoid abrasion, and option D to avoid tensile strength. செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்களான்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, the gear teeth are made harder to avoid wear and tear and also for improved strength. சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னா கியர் டீத் வந்து தேயக்கூடாது, உடையக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்க அப்படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியர் டீத் அப்படின்றது தனியா இருக்காது. கியர் டீத் will always be engaged with என்னது, இன்னொரு கியரோட என்ன இருக்கும், it will be engaged. ஒரு கியரோட எங்கேஜ் ஆகிதான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கியர் சுத்தணும் அப்படின்னா இந்த கியர் என்ன ஆகணும், கியர் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த கியர் என்ன ஆகும், சுத்தம். either it can be driver or it can be driven. so driver, driven, சுத்துற கியர், சுத்தப்படுற கியர். ஸோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து கியர்னால தான், அந்த கியர்ல இருக்க டீத்னால தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது, டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்கிறதால தான். to avoid wear and tear and also for improved strength, gear teeth are made harder. For question number 138, option A to avoid wear is the correct answer. Next, question number 139. A structural member subjected to an axial compressive force, what? A structural member subjected to an axial compressive force called what? Strength of materials வரக்கூடிய ஒரு question. I'll repeat once again. A structural member subjected to an axial compressive force called what? Option A beam, option B column, option C frame, and option D thread. What is the correct answer for question number 139? What is the correct answer for question number 139? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Any guesses by those who are watching live? Any guesses by those who are watching live? செக் பண்ணி பார்க்கலாமா? A structural member is subjected to axial compressive force is called what? Options are beam, column, frame and stud. செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அது column is the correct answer. A structural element or member which is subjected to axial compressive force are only known as columns. Column என்ன அப்படின்னா, columns are structural elements or members which is subjected to axial compressive forces. ஓகேவா? இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். காலம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல காலம்கான டெஃபினிஷன் என்னன்றதை வச்சு காலமை ஞாபகம் வச்சுக்கலாம்.
A structural element or member is subjected to an axial compressive force only are known as columns. For question number 139, option B is the correct answer. Next, question number 140, volumetric strain of a rectangular body subjected to an axial force in terms of linear strain E and Poisson's ratio mu is equal to what? Volumetric strain of a rectangular body subjected to axial force. Subjected to axial force in terms of linear strain E, strain denoted by E and Poisson's ratio denoted by mu. So எப்போ வந்து ஸ்ட்ரெயினும் மியூவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகிருக்கு எதில் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பாடி சப்ஜெக்டட் டு ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் ஈக்குவல் டு வாட்? ஆப்ஷன் ஏ E into 1 minus 2 mu, option B E into 1 minus mu, option C E into 1 minus 3 mu, and option D E plus mu, 1 plus mu, E into 1 plus mu. What is the correct answer for question number 140? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Check பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. I'll repeat the question once again. Volumetric strain of a rectangular body subjected to an axial force in terms of linear strain E and Poisson's ratio mu is equal to what? Let's check what is the correct answer for question number 140. Option A is the correct answer. That is E into 1 minus 2 mu. E into 1 minus 2 mu. Volumetric strain formula sigma 1 plus sigma 2 plus sigma 3 into 1 minus 2 mu divided by E. So sigma 1 plus sigma 2 plus sigma 3 divided by E அப்படின்றது என்ன பண்ணலாம்? You can write it as E, then E into 1 minus 2 mu is the correct answer, where small e strain is equal to sigma 1 plus sigma 2 plus sigma 3 divided by capital E, which is equal to strain. E என்றது Young's modulus, small e அப்படின்றது strain அப்படின்னா mu என்னன்னு பார்த்தீங்கன்னா Poisson's ratio. Good evening, Shivani. Thank you for joining. For question number 140, option A, volumetric strain rectangular body subjected to an axial force in terms of linear strain E and Poisson's ratio mu is option A, that is E into 1 minus 2 mu. Next, question number 141. Torsional rigidity of a solid circular shaft of diameter D is proportional to what? Torsional rigidity of a solid circular shaft of diameter D proportional to what? ஒரு circular shaftல, அதாவது குறிப்பா solid circular shaftல torsional rigidity diameter D பொறுத்து எதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும், எதை பொறுத்து இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ D, ஆப்ஷன் பி D ஸ்கொயர், ஆப்ஷன் சி D power 4 and ஆப்ஷன் D 1 by D ஸ்கொயர். அதாவது torsional rigidity of a solid circular shaftல diameter எப்படி இருக்கும்? D ஆவே இருக்குமா, D ஸ்கொயரா இருக்குமா, D power 4 இருக்குமா, இல்ல 1 by D ஸ்கொயரா இருக்குமா? What is the correct answer for question number 141? செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. அதுக்கு முன்னாடி anyone guesses the answer அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். Any guesses for question number 141? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. சரி, question number 141க்கு torsion equation ஞாபகம் வச்சிங்க. இந்த நிறைய இடத்துல கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் வரலாம். வேற என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, டவ் டி ஜிக்கான ரிலேஷன் என்ன, இல்ல டவ் ஆர் டி ஜே ஜி தீட்டா எல் இந்த வேல்யூக்கான ரிலேஷன் என்னன்னு பார்க்கும்போது டவ் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா டிவைடட் பை எல், where டவ் இஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஆர் இஸ் ஷாஃப்ட் ரேடியஸ், ஜே அப்படின்றது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஜின்றது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, தீட்டா பை எல் அப்படின்றது ட்விஸ்ட் பை யூனிட் லென்த், அண்ட் ஹெச் ஹியர் ஃபார் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்
டார்ஷனல் ரிஜிடிட்டி இஸ் ஈக்குவல் டு J into tau divided by R. அப்ப J ஓட வேல்யூ பார்க்கும்போது 5d⁴ divided by 32. அப்ப இங்க D என்னவா இருக்கு? d⁴ இருக்கு. So அப்ப question number 141க்கு option C d⁴ is the correct answer. ஓகேவா? So இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் என்ன ஃபார்ம்ல இருக்கு? டயாமீட்டராவே இருக்கா? டயாமீட்டர் ஸ்கொயரா இருக்கா? டயாமீட்டர் பவர் 4 இருக்கா? இல்ல 1 by டயாமீட்டர் ஸ்கொயரா இருக்கா அப்படின்றது தான் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 142. Whose shafts, one solid and another hollow, are made of a same material and having same length and weight? The hollow shaft as compared to solid shaft is what? More strong, less strong, have same strength. Option D, none of the above. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் எடுத்துக்கங்க. ரெண்டு சாலிட் ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் D ன்னு எடுத்துக்கிட்டா லென்த் பாத்தீங்கன்னா L. டயாமீட்டர் D, லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா L. அதே மாதிரி இன்னொரு ஷாஃப்ட் எடுத்துக்கிறோம். ஆனா இது என்னது? ஒரு ஹாலோ ஷாஃப்ட். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஷாஃப்ட். இதுக்கான டயாமீட்டர்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர் D0, இன்னர் டயாமீட்டர் DI, DI. இதுக்குமே லென்த் பாத்தீங்கன்னா சேம் லென்த் L. அப்படி இருந்தது அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the hollow shaft as compared to solid shaft எப்படி இருக்கும்? hollow shaft as compared to solid shaft எப்படி இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். more strong, less strong, have same strength, and option D, none of the above. ஒரே மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க ரெண்டு ஷாஃப்ட். ஒன்னு சாலிட் ஷாஃப்ட், இன்னொன்னு ஹாலோ ஷாஃப்ட். அப்படின்னா அதுல ஹாலோ ஷாஃப்ட் சாலிட் ஷாஃப்ட்டை பொறுத்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும், இல்லை எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஃபார் கொஸ்டின் நம்பர் 142. அதுக்கு முன்னாடி எனி கெஸ்ஸஸ் பை தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ்? எனி கெஸ்ஸஸ் பை தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் லைவ்? செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு. ஃபார் கொஸ்டின் நம்பர் 142 என்ன ஆன்சர்னு செக் பண்ணலாமா? தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆப்ஷன் A, that is more strong. அது the hollow shaft is more strong than, more stiff than a solid shaft of same material, weight and length, because hollow shaft has more material at the ends of the bearing high values of strength and compressive stress. ஸோ ஒரு சாலிட் ஷாஃப்ட் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்விஸ்ட் பண்ண முடியாது, அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஷாஃப்டால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஹாலோ ஷாஃப்ட் இஸ் more strong and more stiff than a solid shaft of same material. Hollow shaft is more strong and more stiff of a solid shaft of same material. For question number 142, option A, more strong, is the correct answer. Next, question number 143. The point of contraflexure occurs only in what? Point of contraflexure occurs only in what? Option A, continuous beam. Option B, cantilever beam. Option C, overhanging beam. And option D, simply supported beam. These are all the types of beam available. இதுல point of contraflexure அப்படின்றது என்ன, எந்த பீம்ல இது இருக்கும்? point of contraflexure அப்படின்றது எந்த பீம்ல it occurs அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் A, continuous beams இல்லையா? ஆப்ஷன் B, cantilever beams இல்லையா? ஆப்ஷன் C, overhanging beams இல்லையா? இல்ல ஆப்ஷன் D, simply supported beam. பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சப்போர்ட் மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? நார்மல் சிம்பிளி சப்போர்ட்டடு. ஸோ அதே பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டே வந்து நிறைய இருக்கு. தட் வி கால் இட் அஸ் என்னது? கண்டினியூஸ் பீம். கேன்டிலிவர் பீம் அப்படின்றது என்னது? ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து சப்போர்ட் பண்ணிதுன்னா கேன்டிலிவர். ஓவர் ஹேங்கிங் அப்படின்றது சப்போர்ட்டே பாத்தீங்கன்னா எண்டுக்கு பதிலா உள்ள தள்ளி வச்சோம் அப்படின்னா என்னது? ஓவர் ஹேங்கிங் பீம். 143க்கு என்ன ஆன்சர்? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் क्वेश्चन நம்பர் 143? செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் சி, ஓவர் ஹேங்கிங் பீம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்ற செக் பண்ணி பார்ப்போம். the end portion of the beam extends beyond the support. சப்போர்ட்டை தாண்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வெளியில இருக்குது. இதுதான் சப்போர்ட் அப்படின்னா நார்மலா சிம்பிளி சப்போர்ட்னா அதோட எண்ட்ல தான் என்ன இருக்கும்? சப்போர்ட்ல இருக்கணும். ஆனா ஓவர் ஹேங்கிங் அப்படின்னும் போது சப்போர்ட்டை தாண்டி வெளியே கொஞ்சம் நீட்டிட்டு ரைட்டா. அந்த மாதிரி இருக்கும்போது
then the beam is known to be overhanging beam. Okay, in this beam bending moment is positive in between supports and negative for the overhanging part. Bending moment பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு நடுவுல bending moment positive, சப்போர்ட்டுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா bending moment negative. So bending moment positive, bending moment negative. எங்க உள்ள அந்த வெளியில சப்போர்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பீமுக்கு bending moment positive, சப்போர்ட்டுக்கு வெளியில இருக்க பீமுக்கு bending moment negative. For the overhanging part, in overhanging beams the point of contact fracture occurs. இந்த ஒரு ரீசன்னால தான் பாத்தீங்க அப்படின்னா overhanging beams என்ன நடக்குது, point of contact fracture is being occurred. Next, question number 144. Which of the following theorem is used for equilibrium of body applied with 3 concurrent coplanar forces? எந்த type of equilibrium theorem use பண்றோம்? What is the following theorem used for equilibrium of a body applied with 3 concurrent coplanar forces? பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ வெரிங்னான்ஸ் தியரமா, ஆப்ஷன் பி லாமேஸ் தியரமா, ஆப்ஷன் சி பித்தாகரஸ் தியரமா, ஆப்ஷன் டி ஹாமில்டன் தியரமா. எந்த தியரம்ல பாத்தீங்க அப்படின்னா of a equal is used for the equilibrium of a body applied with 3 concurrent coplanar forces? இப்போ ஈஸியான கொஸ்டின். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் டேவே நடத்தக்கூடிய ஒரு டாபிக் தான். டிப்ளமா வந்தாலும் சரி, இன்ஜினியரிங் வந்தாலும் சரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ல சப்ஜெக்ட், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய ஒரு டாபிக். Which of the following theorem is used for equilibrium of a body applied with 3 concurrent coplanar forces? செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. பாத்தீங்க அப்படின்னா A, B, C அப்படின்னா A க்கு ஆப்போசிட்ல ஆல்பா, B க்கு ஆப்போசிட்ல பீட்டா, C க்கு ஆப்போசிட்ல காமா அப்படின்ற. இது என்ன தியரம்? What is this theorem? வெரிங்னான்ஸ் தியரமா, லாமேஸ் தியரமா, பித்தாகரஸ் தியரமா, ஹாமில்டன் தியரமா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி லாமேஸ் தியரம். லாமேஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா லாமேஸ் தியரம் is defined as an equation associated with 3 coplanar forces. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 coplanar concurrent and non-collinear forces வருதோ கண்ணு மூடி என்ன பண்ணிடலாம், லாமேஸ் தியரம் அப்படின்ற என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். 3 coplanar concurrent non-collinear forces என்னதான் லாமேஸ் தியரம். தியரம் இஸ் ஃபார் ஈக்குலிபிரியம் ஆஃப் த பாடி. அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பாடிக்கு நம்ம ஒரு தியரம் கிரியேட் பண்றோம். அந்த தியரம்ல பாத்தீங்கன்னா 3 கோப்லேனார் கன்கரண்ட் நான் கொலினியர் ஃபோர்சஸ் இருக்கு அப்படின்னா என்ன, அது என்ன தியரமா தான் இருந்தாகணும், ஆப்ஷன் பி லாமேஸ் தியரமா தான் இருந்தாகும். ஓகேவா. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் क्वेश्चन ஃபார் டுடே. பாத்தீங்க அப்படின்னா we have discussed so far 14 questions. This is the 15th question for today. A body of mass 5 kg accelerates at a constant rate of 2 meter per second square on a smooth horizontal surface due to an external force acting at a 30 degree with horizontal. The magnitude of the force is what? Magnitude of force is what? பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 200 questions நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஆனால் டைம் பாத்தீங்க அப்படின்னா 120 minutes தான். 120 minutes. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்னாலே உங்களுக்கு என்ன ஷார்டேஜ், 80 questions வந்து ஷார்டேஜ். ஸோ அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் 1 மினிட் ஸ்பெண்ட் பண்றதுல ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 200 கொஸ்டின்ஸை 100 மினிட்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ரிமைனிங் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ், டியூரிங் த எக்ஸாம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் திடீர்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்டாங்க, அந்த ப்ராப்ளம் ஃபார்முலா தெரியும், நீங்க சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி எல்லாம் எழுதி முடிச்சுக்கலாம், செக் பண்றதுக்கு லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், 200 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் எழுதணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா என்ன இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. நெகட்டிவ் மார்க்கிங் -0.25 மார்க் will be reduced for every wrong answer. அதாவது 4 கொஸ்டின் தப்பா எழுதிங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். அதனால என்ன பண்ணா போதும், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டார்கெட்டே வந்து 75% அப்படின்னு வச்சுக்கோங்க. 75%னா 150 மார்க்ஸ். கரெக்டா ஒரு 150 கொஸ்டின் மட்டும் எழுதி அந்த 150 கொஸ்டினுக்கு நல்ல மார்க் எடுத்து மார்க் வந்துச்சு, இட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கட் ஆஃப் எடுத்து நம்ம பார்க்கும்போது 17, 18, 19, 20 எல்லாம் பார்க்கும்போது 153 அப்படின்றதா மேக்ஸிமம் மார்க் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி ஆஃப் கட் ஆஃப் மார்க்கும் பார்க்கும்போது
ஜெனரல் கேட்டகரியில பார்க்கும்போது 153 மேக்ஸிமம் வந்து இருக்கு கம்பைனிங் பேப்பர் 1 பேப்பர் 2. இந்த பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா 75% மேல 75% to 80% மார்க் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி குட். தட் இஸ் 150ல இருந்து 160க்குள்ள நீங்க வாங்கிட்டீங்க. பேப்பர் 1லயும் அதே மாதிரி 150 to 160, பேப்பர் 2லயும் 150 to 160 வாங்கினீங்க அப்படின்னா வெரி குட். ஸோ அப்போ பேப்பர் 1க்கு 40 கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லை சார் எக்ஸாம்ல, சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா இது 160 கொஸ்டின்ஸ் நான் கரெக்டா எழுதிருக்கேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வெளியே வந்துடலாம் கண்டிப்பா நீங்க. ஏன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 20%, சிலருக்கு பார்த்தீங்கன்னா 25%, சிலருக்கு 30%. அதாவது 40 மார்க் எடுத்தா போதும், 50 மார்க் எடுத்தா போதும், 30 மார்க் எடுத்தா போதும், ஈஸியா எடுத்துருவீங்க. ஃபோக்கஸ் பண்ண போறது மினிமம் குவாலிஃபைங் மார்க் கிடையாது, அதான் ஃபோக்கஸ் பண்ணோம். கட் ஆஃப் மார்க் தான் we need to focus. கட் ஆஃப் மார்க் ஓகேவா. டார்கெட் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க் அப்படின்றது நம்ம இருக்கிற லெவல்ல விட ஒரு லெவல் மேல தான் இருக்கணும். தட் இஸ் ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 150 எய்ம் பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு 160 எய்ம் பண்ணணும். ஒருவேளை அந்த இடத்துல ஒரு 10-15 மார்க் போய் கம்மி ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சா கூட அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா 145 150 ரேஞ்சில் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஸ்கோர். ஓகேவா. ஸோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 145 என்ன ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின். ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல given டேட்டா நீங்க எடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனுக்கு என்ன அப்படின்றது சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷனுக்கு தேவையான ஒரு ஃபார்முலா. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல பண்ண முடியாது. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இது யோசிக்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் வந்துருச்சு, ஈஸியான கொஸ்டின் தான் நான் யோசிச்சா நான் போட்டுருவேன் அப்படின்னா நீங்க யூ டேக் another 10 மினிட்ஸ் ஃபார் தட். ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் தான். கொஸ்டினை படிக்கிறதுக்கு 10 செகண்ட், 4 ஆப்ஷனும் படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட், ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட். ஓகேவா. ஸோ டேக் 30 செகண்ட்ஸ் ஃபார் each question so that you can complete all the questions within time. சரி 145 என்ன ஆன்சர், எனி கெஸ். क्वेश्चन நம்பர் 145th क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாமா. கரெக்ட் ஆன்சர் பார்க்கும்போது 10 divided by cos 30n, 10 divided by cos 30n, ஆப்ஷன் சி. எஸ். அப்போ என்ன கொஸ்டின்னா given mass பாத்தீங்கன்னா 5 kg, ஆக்சலரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட், angle of inclination பாத்தீங்க அப்படின்னா என்னது theta, that is 30 degree, magnitude of force இதுதான் ஃபார்முலா, F is equal to mg cos theta, acceleration g, mg cos theta. So m ஓட வேல்யூ 5, g ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 divided by cos theta. So 5 into 10, 10 divided by cos 30, that is 10 divided by cos 30 Newton. இதான் ஃபார்முலா. இதான் வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த வேல்யூ இங்கே இருக்கு, இந்த வேல்யூ இங்கே இருக்கு, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்க எதுவுமே என்ன பண்ணல, யூனிட் கன்வர்ஷன் எதுவுமே பண்ணல, கொடுத்துருக்க வேல்யூ போட்டுறீங்க. 5 2s are 10 அப்படின்றது மட்டும் தான் உங்க பார்ட். என்னது 5 2s are 10 அப்படின்னு. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா ப்ராப்ளமே இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் மேக்ஸிமம் கேட்கறது இல்லை, அப்படி கேட்டாலுமே ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. நார்மலா ஜியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9.81 போடுவோம்ல, 9.81 மீட்டர் per செகண்ட். ஓகேவா, மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜியை வந்து 10னே எடுத்துக்கங்க, டேக் g equal to 10னே கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா to make the problem easier they have given take g is equal to 10. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம், அந்த ப்ராப்ளம் 9.81 கொடுத்தா மல்டிப்ளிகேஷன் கஷ்டமா இருக்கும்ன்றதால 10னே டைரக்டா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா SSC JE எக்ஸாம்ஸ்ல SSC JE எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால யூ நீட் நாட் டு வரி. ரைட்டா. ஸோ நம்மளோட பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. மெக்கானிக்கல் ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் பண்ணோம். ரீசனிங் ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கிளாஸ்ல 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஒன்னு we have individual faculties for all the subjects which are mentioned in the syllabus. ரீசனிங் சப்ஜெக்ட் இருக்கு, ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ 3 சப்ஜெக்ட்டுக்குமே 3 ஃபேக்கல்டிஸ் ஆர் டேக்கிங் கிளாஸஸ். ஒன்னு. ரெண்டாவது லைவ் கிளாஸ் கூடவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். முன்னாடிலாம் டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் அப்படின்றது தனியா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறதால என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் செல்ஃப் எவாலுவேட் தெம்செல்ஃப். பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டோட லெவல் என்ன அப்படின்றத ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு 1 மந்த்ல ஒரு டெஸ்ட் எழுதுறாங்களா, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்றத அதுல தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 7 full length mock test available. 7 full length mock test available. அதே மாதிரி 20 individual subject test இருக்கும். அதே மாதிரி 5 வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு தனியா டெஸ்ட், 5 வந்து
ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது டெஸ்ட் சீரீஸில். இதுவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 350 to 400 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டையுமே இந்த பேக்கையுமே என்ன பண்ணியிருக்கோம், SSC JE மெக்கானிக்கல் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம இதை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் செல்ஃப் எவாலுவேட் themselves. எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, இதுவரை இந்த அளவுக்கு படிச்சிருந்தாலே நான் ஆக்சுவல் எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா, இல்லை இதுக்கு மேலே நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, எஃபர்ட் போடணுமா, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து போதும் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க என்ன பண்ணலாம், ஆக்சுவல் எக்ஸாம் எழுதி மார்க் வந்து தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணலாம், 7 மார்க் டெஸ்ட் எழுதுறது மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். 7மே பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம். ரீசனிங் 50 மார்க் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் 50 மார்க்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் 100 மார்க்ஸ் இருக்கு. எழுதிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சருமே செக் பண்ணி பார்த்துக்கலாம், டீடைல்டு சொல்யூஷனுமே உங்களுக்கு அந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் டிப்ளமா படிக்கிறவங்களும், ஃபோர்த் இயர் பிஇ படிக்கிறவங்களும் மெக்கானிக்கல் கேன் ஜாயின் நவ் அண்ட் ப்ரிப்பேர் நவ். ஏன்னா நம்மளோட பேட்சோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 months வேலிடிட்டி, 12 months வேலிடிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் இந்த அக்டோபரில் இல்லை செப்டம்பரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செப்டம்பருக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நவம்பர் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1 year நம்மளோட பேட்சோட வேலிடிட்டி இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 1 year நம்மளோட பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன் பிட்வீன் எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். ஆல்மோஸ்ட் 65 to 75% ஆஃப் எல்லா எக்ஸாமோட சிலபஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 to 75% எந்த எக்ஸாம் எடுத்தாலும், RRB எடுத்தாலும் சரி, TRB எடுத்தாலும் சரி, HPCL எடுத்தாலும் சரி, SSC JE எடுத்தாலும் சரி, TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்தாலுமே சரி, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 60% இல்லை ஆவரேஜாக 70% பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன மாதிரி வேரி ஆகும்னா, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருப்பாங்க, இன்னொரு எக்ஸாமில் தெர்மல் இன்ஜினியரிங் கேட்டிருப்பாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின் கேட்டிருப்பாங்க, இன்னொரு எக்ஸாமில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேட்டிருப்பாங்க. ஒரு இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்கும், இன்னொரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்கலாம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் தனியாக இருக்கும், டைனமிக்ஸ் தனியாக இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தியரி ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சப்ஜெக்ட்ஸ் வேரியேஷன் இருக்கும் ஃப்ரம் எக்ஸாம் டு எக்ஸாமே தவிர மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே காமனா 70% ஒரே சிலபஸ். நம்மளோட பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 1 year நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 yearக்குள்ள என்ன எக்ஸாம் வந்தாலும் நம்மளோட லைவ் கிளாஸ் நீங்கள் எத்தனை தடவை திருப்பி பார்த்துக்கலாம். திஸ் ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கு. மார்னிங் 11 AM to 12 PM பார்த்தீங்கன்னா ரீசனிங் கிளாஸ், 1 PM to 2 PM பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடி, 7 PM to 9 PM பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ இந்த 4 hours என்னால் ஏதாவது ஒரு டைம் அட்டன் பண்ண முடியல, வேற ஏதாவது ஒர்க் இருக்கு, நான் காலேஜ் படிக்கிறேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வித்தின் 24 hours என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸு ரெக்கார்டட் செஷனாக மாறிடும். லைவ் கிளாஸு ரெக்கார்டட் செஷனாக மாறிடும். ஸோ தட் யூ கேன் ஹேவ் கண்டினியூஸ் கிளாஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7 PM 9 PM அட்டன் பண்ணலை, நாளைக்கு காலையில் நான் அதை எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைவ் ரெக்கார்டாக கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 7 to 9 அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் 24 hours முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் வரி. இதுதான் நம்மளோட பேட்சை பற்றியான டீடைல்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் SSC JE feel free to ask in the comment section. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதை நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுக்கலாம் டீட்டெயிலாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Adda247 Tamil. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல லைவ் வருதோ உங்களுக்கு அப்போ யூடியூப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். If you have any doubts regarding SSC JE exams or any exams related mechanical engineering, feel free to ask me at g.deepak@Adda247. Thank you all for joining. See you guys.